அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்கள் எதிர்காலத்தையே மாற்றி அமைக்கும் சக்தி வாய்ந்த இந்த 5 மந்திரத்தை சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையவே மாற்றிவிடும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த அளவுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த மந்திரம் என்ன, எப்படி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எதிர்காலத்தை பத்தி நிறைய கனவுகள் எல்லாருக்குமே இருக்கும் இல்லைங்களா? அவங்களுடைய ஃபியூச்சர் இப்படி இருக்கணும், நான் இப்படி வாழணும்னு ஆசைப்படுறேன், கடைசி வரைக்கும் நான் இப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கு அடுத்தாவது நான் எப்படியாவது வாழ்க்கையில முன்னேறணும், எல்லாரையும் போல நல்லபடியாக சந்தோஷமாக நான் வாழணும் அப்படின்னு நிறைய பேருக்கு அவங்களுடைய ஃபியூச்சரை பத்தி நிறைய கனவுகளும் நிறைய ஆசைகளும் இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே அவங்களுடைய எதிர்காலத்தை அவங்க நினச்சபடி அமைதா அப்படின்னா அது ரொம்பவே வெகு சிலருக்கு தான் அவங்க நினச்ச மாதிரியான வாழ்க்கை அவங்களுக்கு அமையுது. மற்றவங்க எல்லாம் அந்த வாழ்க்கை போகிற போக்கில் அது எப்படி அந்த வாழ்க்கை கூட்டிகிட்டு போகுதோ அது போல போக்கில் அவங்க அப்படியே போய் அந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகி அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கணும், நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழணும்னு நினச்சிருந்தோமோ அந்த வாழ்க்கை அமைவதற்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தை தினம்தோறும் காலையும் மாலையும் யார் ஒருவர் உச்சரிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் அவங்க நினைத்தது மட்டும்தாங்க நடக்கும். நியாயமாக இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். ஏன் நான் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, நாங்க வேலைக்கே போகாம எனக்கு இப்போ ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருந்தா கிடைச்சிருமா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கிடையாது. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்குண்டான பலன்களை இந்த மந்திரம் உடனடியாக உங்களுக்கு கொடுக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், நம்ம ஒரு வேலைக்கு போகணும்னா நம்ம அந்த கம்பெனிக்கு ரெஸ்யூம் அனுப்பணும். அதுக்கடுத்து அவங்க இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் அட்டென்ட் பண்ணி அதுக்கான நல்ல பதில்களை நாம சொல்லணும். அப்ப அந்த வேலைக்கு எடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை கடவுள் கொடுப்பார். நம்ம வேலைக்கு போனோம்னா அதன் மூலமாக நம்மளுக்கு வருமானம் அதிகரிக்கும். இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் என்ன பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ஞானத்தையும் ஒரு தெளிவையும் கடவுள் கொடுப்பார். அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக அது சக்சஸ்ஃபுல் ஆகும். இப்படித்தான் இந்த மந்திரங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். திருமணம் நடக்காதவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொந்த வீடு வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீட்டினுடைய கனவு நிஜமாகும். இந்த மாதிரி அவங்கவங்களினுடைய வாழ்க்கைக்கு ஏற்றவாறு நியாயமான கோரிக்கையாக இருந்தால் கண்டிப்பா கடவுள் நிறைவேற்றுவார். இதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நிச்சயம் ரொம்ப 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 அதிசக்தி வாய்ந்த மந்திரம் இது. விஷ்ணு சரஸ்கர நாமத்தில் இருந்து எடுக்கப்பட்ட 5 மந்திரங்கள், 5 நாமங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். காலையில எழுந்திருச்சு குளிச்சுட்டு இந்த மந்திரங்களை சொல்லுங்க. கவுண்டிங்லாம் கணக்கே கிடையாது. நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம். ரொம்ப டைம் இருக்குது அப்படின்னா 108 முறை பாராயணம் பண்ணுங்க. இல்லைன்னா 27 முறை சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு எத்தனை முறை, ஒரு 5 நிமிடம் நான் சொல்லிட்டு இருக்கிறேங்க மேம் அப்படின்னா தாராளமாக சொல்லுங்க. ஒன்றுமே பிரச்சனையே இல்லை. இந்த மந்திரம் சொல்ல 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 உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் கஷ்டங்களும் நீங்கி உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா, நேத்தி வரைக்கும் பிச்சைக்காரமா இருந்தானப்பா இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டான், எப்படித்தான் ஆனானே தெரியலையே, என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு நம்மள நிறைய பேரை பார்த்து சொல்லியிருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையவே தலைகீழாக மாற்றக்கூடிய மந்திரம் தான் இந்த மந்திரம். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம இப்படித்தான் கஷ்டப்பட்டுத்தான் நீ வாழ்கணும், கஷ்டப்பட்டுத்தான் உன்னுடைய கடைசி காலம் நிறைவடையும் அப்படின்னு நம்மளுடைய ஜாதகத்திலேயே இருந்தாலும் அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னா இந்த மந்திரம் தான். அதுவும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு ஏகாதேசி, வளர்பிறை ஏகாதேசி. இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசிய நிர்ஜலா ஏகாதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருமாளுக்கு உகந்த நாள்ல சுக்கிர ஏகாதேசியாக நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால இந்த
நாளில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நான் நினச்சி ஏங்கிக்கிட்டு இருந்தேங்க. நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு நிகழ்வு வந்துடாதா அப்படின்னு பல நாள் நான் கனவு கண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். இது இப்போ உங்கள் டிஸ்பிளேல தெரியுது பார்த்தீங்களா? இந்த மந்திரம் தாங்க. இந்த 5 வரிகளை காலை மாலை இருவேளையும் பெருமாளை நினைத்து மனதார சொல்லுங்க. இத்தனை நாள் தான் சொல்லணும் அப்படிங்கிற எந்த ஒரு நாள் கணக்கும் கிடையாது. இத்தனை முறைதான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற கவுண்டிங் கணக்கும் கிடையாது. உங்களால் தினம்தோறும் எத்தனை முறை இந்த மந்திரத்தை காலை மாலை சொல்ல முடியுமோ கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வாங்க. உங்கள் வாழ்க்கை படிப்படிப்படியாக உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் தான். சரி, இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பூதபவனாய நமக, ஓம் ஷம்மித்தாய நமக, ஓம் ஸ்ரஸ்ரே நமக, ஓம் ஷூவிராய நமக, ஓம் பிரியகிருத்தே நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 5 மந்திரத்தையும் முழுமையாக 27 முறை சொல்லுங்க, இல்லையா 108 முறை சொல்லுங்க. கணக்கே வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், ஒரு 10 நிமிடம் நான் சொல்றேன், தாராளமாக சொல்லுங்க. காலையில் குளிச்சுட்டு ஒரு தீபம் ஒன்று உங்கள் பூஜை அறையில் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மாலை நேரத்துலேயும் ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அசைவம் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லக்கூடாதுங்க. இது பெருமாளுக்குரிய நாமங்கள். கண்டிப்பாக சுத்தபத்தமாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த மந்திரத்தை சொல்லணும். அதனால் காலையில் நீங்கள் குளித்த உடனே சொல்லிடுங்க. மாலை நேரத்துலையும் இந்த மந்திரங்களை சொல்லி முடித்த பின்பு நீங்கள் அசைவம் சாப்பிட்டு கொள்ளலாம். மறுநாள் நீங்கள் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் தாராளமாக சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக தினம்தோறும் இந்த மந்திரத்தை மட்டும் உச்சரித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நம்ப முடியாத மாற்றங்கள்லாம் நிகழும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஐயோ அப்பா, மிராக்கள் தான் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது அப்படின்றது. அந்த மாதிரியான வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடக்கும். ஒரு விஷயம் 2 விஷயம்லாம் இல்லை. என் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குதுமா, 1 2 நம்மளுக்கு தீர்த்து வைப்பதற்கு. என் வாழ்க்கை பூரா பிரச்சனையாகவே தான் இருக்குது. இப்படியெல்லாம் சில பேர் புலம்பிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட எந்த மாதிரியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது அத்தனையும் சரியாகி உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தும். ஒரு மனிதனுக்கு நல்ல வேலை, நல்ல வாழ்க்கை துணை, நல்ல குழந்தைகள், பண விரயம் இல்லாமல் செல்வ செழிப்புகள், நம்மளுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், இது எல்லாமே கிடைச்சிட்டாலே அவன் ரொம்ப நிம்மதியாக இருப்பான். கடன் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, இதெல்லாம் வேணுங்க அப்படின்னு ரொம்ப நாளாக நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதெல்லாம் எங்கேயோ வெளியில் இருக்குதுன்னு நம்ம தேடிட்டு இருப்போம். அப்படி கிடையாது. நம்மளுக்குள்ளதான் அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மந்திரங்களை நீங்கள் படிப்படியாக சொல்லும்போது அதனுடைய ஞானங்கள்லாம் உங்களுக்கு கிடைத்து ஒரு தெளிவான மனநிலையை கொடுத்து சீரும் சிறப்புமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதற்கு, உங்கள் வாழ்க்கை உங்கள் வசதிக்கு ஏற்ப மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்த மந்திரம் தான் இந்த மந்திரம். கண்டிப்பாக நம்பிக்கையோட சொல்லுங்க. நிச்சயம் கை மேலே பலன் கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.